வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த எலெக்ஷனில் அவருடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப அக்ரெசிவாக இருந்ததாக ஃபீல் பண்ணப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலினை விடவும் அவர்களுடைய ஒரு அக்ரெஷன் அப்படிங்கிறது ஏடிஎம்கே கேட்டஸ்கிட்ட அது ஏதோ ஒரு எந்துவாக பாஸ் ஆன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுகிறது. அவருடைய ஏறதால் அவர் மீது இருக்கக்கூடிய அத்தனை விமர்சனங்கள் திரும்ப 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 தோல்வி அப்படிங்கிறத தாண்டி அதிமுகவினருக்கு நம்ம 2 எலெக்ஷன் தோத்தது இல்லைங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கா? எப்படி பார்க்குறீங்க? இபிஎஸ் அவருடைய பிரச்சாரம் ஏடிஎம்கேவோட ப்ளஸ்ஸாக என்ன இருந்தது சார்? கடைசியாக நான் பார்த்த ஒரு காணொலியில் என்ன இன்னும் பழைய பழனிசாமினே நினச்சின்னுக்கிறீங்களா? அந்த அதிகாரிகளாம் சொல்கிறேன் ஒழுங்காக நடந்துக்கங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இப்போ என்ன அர்த்தம்னா இஸ் அசியூமிங் ஹிம்செல்ஃப். அதாவது என்னை ஏதோ நான் தோத்துட்டேன், நான் தோல்வி ஆகிட்டேன் அப்படின்லாம் குறைச்சி மதிப்பிடாதீங்க, உக்காந்தோன்னா உங்களுக்குலாம் இருக்குது, ஒழுங்காக நடுநிலையாக நடந்துக்குங்கன்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு ஒரு விஷயம். இது எங்கேருந்து வருதுன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் அவருக்கு. அதாவது ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இபிஎஸ் அவர்களை பற்றி அந்த பேசுபொருள் பேச்சுத்தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர் பிரச்சாரம், தொடர் விவாதங்களில் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அடிபணிந்து விட்டார், எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமையாக இருக்கிறார், அவர் ஒரு தொங்கு சதை, பாஜக இது அப்படின்ற மாதிரி திமுக பேச்சாளர்கள் இல்லை ஊடகத்தில் பேசக்கூடியவர்கள் அந்த ஒரு விஷயத்தை சொல்லி 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 சிமெண்ட் போட்டு பூசி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் பிரிஞ்சு இருக்கிறாரு, அதிமுக பிளவுபட்ட அதிமுக, இதுக்கப்புறம் இது ஜெயிக்காது, 8 தோல்வி. அது ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேரக்டர் வீக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்புறம் அதிமுகன்ற கட்சியே இல்லை, அதிமுக வீக் ஆகி போச்சு, அப்புறம் அது பிஜேபியோட சேர்ந்து போச்சு, அதனால் அதிமுக இதுக்கப்புறம் அது வேஸ்ட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம். இது 2வது. 3வது தலைவலிகள் சசிகலா அவர்கள், அப்புறம் ராமதாஸ் ஐயா, அன்புமணி ராமதாஸ் பிளவு, அதுக்கப்புறமா தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜகவில் நீங்கள் தாமரையில் நிற்போம் அப்படின்ற அந்த நிலைப்பாடு, அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஎம்டிகே இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறது, இது மாதிரி. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்களால் வர சில பிரச்சனைகள், அப்புறம் டிடிவி எதிர்ப்பு, அப்புறம் இணைப்பு, அப்புறம் அண்ணாமலை மனக்கசப்பு, அப்புறம் மன தெம்பு, இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ 3 விஷயங்களை ஒரு மனிதன் சமாளிச்சிருக்காங்க. 3 விஷயத்தையும் சமாளித்து இன்றைக்கி அதிமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு தொண்டர்கள் வாயில வர வச்சிட்டேன். அப்போது இது உண்மையிலே ஒரு என்ன கேட்டால் சாதனை தான். வெற்றி தோல்வியை தாண்டி அதிமுக தொண்டை இன்றைக்கி எனக்கு உண்டான தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலர் இபிஎஸ், நாங்கள் இந்த சட்டையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் இந்த களத்தை நாங்கள் காண்போம் அப்படின்ற மாதிரி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவோம். 90% தொண்டர்களை உற்சாகப்படுத்தும். ஒரு தொண்டை சோர்வாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் அந்த அக்ரெஷன் இருக்குல்ல, என்னப்பா ஆனாவுனா படம் எடுத்துன்னு போய் காட்டுறேன் தான், நானே காட்டுறேன், போன வாட்டி இதே தான் காட்டிகிட்டு இருக்கிற, காலில் ஊந்து கும்பிட்டு, ஆமாம் இப்போ என்ன நீ என்ன செஞ்ச அதை சொல்லுன்னு. அப்புறம் அந்த தனிப்பட்ட விமர்சனம், அந்த பால் டாயில்னு சொல்லிட்டு ஐயா உதயநிதி அவர்களை பேசுவது, அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் மீது விமர்சனம், யாரையுமே விட்டு வைக்கல இந்த சீசனில் அவர். அப்போது இது எல்லாமே தொண்டர்களை ஒரு வேகப்படுத்தியிருக்கு. 2வது உடல் உழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாட்டி அதிகமான மக்களை சந்தித்தது எடப்பாடி பழனிசாமி. கரூர் நடக்கலைன்னா ஒரு 2 முறை தமிழ்நாட்டை சுற்றி, கரூர் நடக்கலைன்னா அவரோட ஒரிஜினல் பிளான் ஃபஸ்ட்டு 220, 2வது 180. இது அது அதிமுக அங்கே ஷெடியூலில் இருந்ததை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 220, 2வது 180 தகுதி, 3வது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, பிரச்சனை இருக்க இடத்துல இன்னொரு வாட்டி ஃபோக்கஸ்டாக போகிறது. இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருந்தார். நம்ம ஐயாவில் வந்தார், இந்த மஞ்சள் கலர் பஸ்ஸை எடுத்துகிட்டு அவர் போய் குறுக்கில் விட்டு கரூர் சம்பவத்தை பண்ணி, இந்த எடப்பாடி பழனிசாமி போன விஷயம் ஊர்லலாம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் காசை கொடுத்து சாப்பாடை போட்டு வண்டியை ஏற்பாடு பண்ணி வந்தாங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்போது பணம் செலவாகுது, அது அந்த கிராமங்களுக்கு போய் சேருது. ஓட்டுக்கு காசு கொடுக்கறது விமர்சனம், இதுவும் விமர்சனம். ஆனால் மக்கள்கிட்ட அந்த ரீச் ஆனதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு வாட்டி ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த 2வது வாட்டி வேட்பாளர் அறிமுகத்துக்கு மாவட்டமாக போயிருக்காங்க. அப்போது நீங்கள் விஜய் அவர்கள் அதில் கடைசியாக இருக்கார். இந்த தேர்தலில் மக்களை அதிகமாக சந்தித்தது, மக்களோட அதிகமாக பயணம் பண்ணது, தொகுதியாக பிரச்சாரம் பேசினது கொண்டதுன்னு பார்த்தா 2 பேர் வெற்றி பெற்றாங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள்,
அதிகம் ஃபர்ஸ்ட் பிளேஸு. 2வது பிளேஸ் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான். இவங்க 2 பேர் தான் வந்து அதிகமாக மக்களை போய் சந்திச்சது இந்த தேர்தல். பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி மீட்டிங். அதாவது போயிட்டு இந்த சட்டமன்ற தொகுதியில் என் ஆட்சியில் நான் என்ன பண்ணேன், இப்போ இங்கே என்ன பிரச்சனை இருக்கு அதையும் பேசணும். லோக்கலைஸ்ட் பிரச்சனையை பேசிட்டு அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணி கொடுப்பேன், முன்னாடி பண்ண இப்போ பிரச்சனை இதை பண்ணி கொடுப்பேன், ப்ளஸ் அரசியல் பேசுது. இதுதான் இபிஎஸோட அட்வான்டேஜாக போச்சு. இப்போ சீமான் அவர்கள் போய் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது, நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு, பிரச்சனையை பேசுறது. இவருக்கு அந்த 3 அட்வான்டேஜ். உங்கள் ஊரில் அம்மா கிளினிக் இருந்தது, இப்போ இல்லை, அம்மா உணவு இருந்துச்சு, அதை நான் சரி பண்ணி கொடுப்பேன், இந்த இடத்துல பிரச்சனை, இந்த இடத்துல பிரச்சனை, தாலிக்கு தங்கம், இதை நாங்கள் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் சார்ந்து ஒரு 360 அவரால் பேச முடியுது பல இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் இந்த சீசனில் வந்து he was unmarked, he is underestimated. அதாவது அவரை வந்து சரியாக கணிக்கவில்லை, குறைத்து மதிப்பிட்டிருக்காங்க. இது 2த்தையுமே வந்து அவர் வந்து பூர்த்தி செய்து விட்டார். அந்த பேசக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, ஒரு வார்த்தை ஒரு நிமிஷத்தில் எத்தனை வார்த்தைகள் பேச முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இபிஎஸ் அவர்களும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் வந்து வேகமாக வருது, அது டெலிவரி வந்து ஃபாஸ்ட்டாக வருது. இப்போ போக்குவரத்து துறைனா டெலிவரி, லஞ்சம் லாவண்யம் லாக்அப் மரணம்னா ஃபாஸ்ட்டு. அதாவது என்னென்ன பிரச்சனை எது இருக்கோ அது எல்லாமே வந்து புட்டப் பண்ணியிருக்காப்புல. அந்த சீசனில் வந்து ஐ திங்க் நல்ல பிரச்சாரம், ஒரு நல்ல தேர்தல், அதாவது மக்கள்கிட்ட போய் சேர்ற தேர்தல் வாக்குறுதி, எதிர்கட்சின்ற முறையில் கடைசியில் பிக்கப் பண்ணது. அவர் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வருஷம்லாம் ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படலை. விமர்சனமே அவர் என்ன அம்மையார் ஜெயலலிதா மாதிரி லாஸ்ட் லெக்ல வந்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. ஒரு விமர்சனத்தில் அந்த கரெக்டாக அது பேசுபொருளாக இருக்கும்பொழுது போன வருஷத்துலேருந்து பஸ் எடுக்கிறார். அந்த பச்சை கலர் பஸ் வந்து ஒரு ஹிட் தான். மாடல் கோடு வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணல. மாடல் கோடு வரலாம் வெயிட் பண்ணல. ஒரு பாயிண்ட், ஒரு ஊருக்கு 2 பாயிண்ட், ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1 பாயிண்ட், அப்புறம் அந்த தொகுதியில் இருக்கிற விவசாயிகள், பெண்கள், நெசவாளர்கள் அவங்களெல்லாம் காலையில சந்திக்கிறது, செக்டரா காலையில சந்திக்கிறது, மாலையில அந்த ஊருக்கு பிரச்சாரம் போடுது. ஒரு சில நாள்லாம் அந்த ஒரு நாளைக்கே வந்து சராசரியா he was traveling 70 to 80 கிலோமீட்டர்ஸ். 70 வயசுக்கு மேல ஒரு பஸ்ஸில் டெய்லி 70 கிலோமீட்டர் போகிறதுன்றது விளையாட்டு கிடையாது. அதுக்கப்புறம் எப்பா தம்பி நிறுத்துன்றது, ஒரு முந்திரி விற்கிறவங்கள பார்த்தா என்ன முந்திரி போகுதுன்றது, பூக்கடைக்காரங்க கிட்ட போயிட்டு இது என்ன போகுதுன்றது. அதான் அது கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து அது தெரிஞ்சுக்கணும்னு ஸ்பெண்ட் டைம். உண்மையிலே இந்த பூக்கு விலை கிடைக்குதா இல்லையா, அப்புறம் இந்த நெல் இங்கே என்ன பிரச்சனை. டெல்டாவுக்கு வண்டி 4 வாட்டி போயிருக்காங்க, நாகப்பட்டினம் 4 வாட்டி, திருவாரூரில் ஓட்டு பெருசாக வராது இல்லைன்றது தெரிஞ்ச 3 வாட்டி. ஆக்சுவலாக வீக்கஸ்ட் பெட்டில் போய் ஒரு தலைவர் அங்கே ஒர்க் பண்ணுறதுங்கிறதே அவங்க மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ். வெறும் ரெட்டலையை நம்பி, அந்த கட்சியை நம்பி, தன்னை நம்பி முழுசாக வந்து ஆட்டத்தை ஆடி இருக்கார். ரிசல்ட் எப்படி வருதுன்றதை பார்க்க எதையுமே விட்டு வைக்காமல் எல்லாத்தையும். அதை விட சிறப்பு என்ன தெரியுங்களா, பிஜேபியை கரெக்டாக எங்கே செஞ்சு விடணுமோ அங்கே செஞ்சு விட்டு. சர்வ வல்லமை படைத்த பிஜேபிக்கு ஒரு சீட்டு காங்கிரஸை விட கம்மி. கேட்ட தொகுதியெலாம் கிடையாது, நான் கொடுக்குற தொகுதி தான். நான் இங்கே பியூஷ் கோயல் இங்கே வந்து கையெழுத்து போட்டு போனோம். அதாவது பேச்சுவார்த்தை டெல்லியில் நடந்ததா, அமெரிக்காவில், அதெல்லாம் இல்லாமல் பார்க்கும்போது அந்த சமிக்கை நான் தான் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்றது. இப்போ இன்றைக்கி வந்து யார் முதல்வர் இருப்பார், அமித்ஷா சொல்ல, அவர் சொல்லலாம், அதெல்லாம் பேச்சு பொருள் இல்லை இல்லையா. அந்த நரேட்டிவை வந்து உடச்சி அதை மாற்றிருக்காப்புல. அதெல்லாம் அந்த கூட்டணி அலையன்ஸை டீல் பண்ணது அவர் தான் சொல்கிறாரு. 2 நாளில் முச்சம் எங்கள் கூட்டணியை, முன்னாள் பேச்சுவார்த்தை, மறுநாள் கையெழுத்து, உங்களுக்கு அப்படியா பண்ணீங்க, ராகுல் காந்தி பிரச்சனை, இதெல்லாம் வந்து இஸ் கேம்பெயின் ஹஸ் பிக்ட் அப். ஏன்னா அதிக அளவில் எதிர்த்தரப்பினரால் இமீடியட்டாக ரெஃப்யூட்டோ அல்லது கமெண்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டது இபிஎஸ் அவருடைய கேம்பெயினாக தான் இருந்தது. எதிர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2 பேருமா பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவர் மாறினார். அவங்கள வந்து அந்த நரேட்டிவ்க்குள்ளே புஷ் பண்ணாருங்கிறத அதில் பார்க்க வேண்டியிருக்கு. ஃபைன். இறுதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடையது. அவர் மாவட்ட வாரியாகத்தான் அதை கொண்டு போனார். அவருக்கு அடுத்த நிலையிலிருந்து திரு உதயநிதியும் அதே போல் திருமிகு கனிமொழி அவர்களுமா ஓரளவுக்கு வைடாக அவங்களால போக முடிஞ்சது. அந்த மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டாங்க. அவங்களுடைய பிரச்சனை என்ன, திமுக இருந்தால் எல்லா மிஷினரியும் எதையும் மிச்சம் வைக்காம நோ ஸ்டோன்ஸ் அன்டர்ன்டுங்கிற இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாங்கிற வல்லமையோடு உள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ளஸ் முதல்ல என்னவா இருந்தது, பிறகு மைனஸ் நம்ம போகலாம். கனிமொழி அவர்கள் முதல்ல ப்ராப்பர் திமுக வந்து 1000 பிரச்சனை இருந்தாலும், கருத்து வேறுபாடு இருந்தாலும், அந்த கட்சி தோற்றுடக்கூடாதுன்ற அந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் ஜாஸ்தி. சொன்னாங்களா, சொல்லி செஞ்சாங்களா, சொல்லாமல் செஞ்சாங்களான்னு தெரியல.
ஏதோ ஒரு ஆணை பொடுகுல தூத்துக்குடி பக்கம்னா உடனே புறப்பட்டு போயிடுறது. வேறு தென் மாவட்டத்தில் எதனா ஒரு பிரச்சனைனா உடனே அங்கே போய் நிற்கிறது. போய் அந்த கோவத்தை கட்டுப்படுத்துறது. அரசுக்கு மீது கோவம் வந்துடக்கூடாது, திமுகவை பழி வாங்கிடக்கூடாது அப்படின்றத யாருமே வரலைங்கிற அந்த நரேட்டிவ் உடைக்கிறது. அதில் வந்து கனிமொழி சிறப்பு. அதாவது எதாக இருந்தாலும் என்ன திட்டிக்கங்க, என் கட்சியை விட்டுருங்க, திமுககாரங்க யாரும் வரலன்னு சொல்லக்கூடாது. முன்னாள் முதலமைச்சரோட மகள் வந்திருக்கேன், இன்றைய முதலமைச்சரோட சகோதரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரியாக போய் அந்த கெட்ட விஷயங்கள், அந்த பிரச்சனை, பஞ்சாயத்து அதெல்லாம் ஏற்றுக்கிற அந்த தன்மை அப்படின்னு பார்க்குறது கனிமொழி வந்து வெளியில் பேசப்படலை, வெளியில் செலிப்ரேட் பண்ணப்படல, ஒரு மாதிரி அன்சங் ஹீரோ. இந்த தேர்தலில் ஓரளவுக்கு பிரச்சாரம் வந்து உள்ளூர் அரசியலில் ஈடுபட்டிருக்குன்னா அது கனிமொழியால் தான். நாளைக்கு தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் கணிசமான ஓட்டு திமுகவுக்கு வருதுன்னா அதுக்கு முழு காரணம் கனிமொழி. இந்த கட்சி தோற்று போகுது, திமுகலையும் திருநெல்வேலியிலையும் ஓட்டு வரலை, தென்காசிலெல்லாம் அடி வாங்குதுன்னா அதற்கு காரணம் திமுக. என்ன காரணம்னா கனிமொழி அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு 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 விஷயத்தை வந்து கொடுக்கல. அவங்களோட ஸ்கோப்புன்றது சின்ன ஸ்கோப்பில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ கனிமொழி அவர்களை பொறுத்தலும் பிரச்சாரம் என்பது நன்றாக பண்ணாங்க. முதலமைச்சருடைய கேம்பெயின்ஸ் அந்த மாவட்ட வாரியாக அப்படின்றது தான் அவரால் முடிஞ்சுதாரு. பட் அந்த ஸ்கீம்ஸ் அவர் கொண்டு போகிறாரு. ஆனால் இந்த இதில் முழுக்க முழுக்க திமுக கான்ஷியஸாக செஞ்சது தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி என்கிற ஒரு நரேட்டிவ். வழக்கமாக அப்படி பெருசாக இது வரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸில் அசம்பிளியில் நடந்திருக்கான்னு நமக்கு தெரியல. ஒரு யூஸ்வலான 3 எலெக்ஷனாக நம்ம எதிர்நிலையில் வச்சு ஜெயிச்சதுனால அவங்கள வச்சா ஒரு வீக்கஸ்ட் ஆப்போனண்ட்டாக இருக்குங்கிறதுனால அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணாங்களா? ரெட்டை இலையை வச்சு எதிர்த்து அரசியல் பண்ணுறதை விட இது ஈஸிங்கிற ஒரு கேல்குலேஷன் அதில் இருந்ததா சார்? அவங்க லோ எய்ம் இஸ் கிரைம் என்பார்கள் ஆங்கிலத்தில். உதயசூரியனுக்கு தாமரை போட்டியா? இப்படி நான் சொன்னேன்னா மக்களே சிரிப்பாங்க. உதயசூரியனுக்கு தாமரை என்றைக்குமே போட்டி கிடையாது. ஆனால் இன்றைக்கி அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, வெளியில் இருக்குது. அதிமுகவில் இருந்த ஒரு ஓபிஎஸ் இங்கே வந்து சேர்ந்துட்டார். அதிமுகவை எதிர்த்துக்கிட்டு இருந்த டிடிவி தினகரன் அங்கே போய் சேர்ந்துட்டார். அப்போ செங்கோட்டையன் அங்கேருந்து உள்ளே இருந்து பிரச்சனை பண்ணால் வெளியில் போயிட்டார். அப்போ உள்ளே இருந்து பிரச்சனை பண்ணவங்களாம் வெளியில் போனோன்னே இந்த ஏடிஎம்கே என்ன பண்ணிட்டார், இபிஎஸ் ஒரே யூனிட்டாக ஆக்கி விட்டார். வெளில போனவங்களாம் திமுக, வெளில போனவங்களாம் தாவேகா, இப்போ இருக்கிறது தான் ஒரிஜினல் அதிமுக அப்படி அந்த நரேட்டிவ் செட் பண்ணி இருக்கும்போது திமுக லைட்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே தாக்கியிருக்கு. எங்கே கோட்டை விட்டாங்க, தவற விட்டாங்கன்னா ஒரு 2-3 அமைச்சர்கள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு திமுக வந்து அவர்களை அம்பலப்படுத்தியிருக்காங்க. இப்போது ஐயா எஸ்பி வேலுமணி இருக்காருன்னா இவர் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கிறாருன்னா இவர் போக்குவரத்து துறையில் இருந்தப்போ இதெல்லாம் தவறு நடந்திருக்கு. விராலிமலையில் விஜயபாஸ்கர் இருக்கிறாரு, அவர் வந்து குட்கா விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து அதை பண்ணியிருந்தாங்கன்னா திமுக வந்து அதிமுக எதிர்ப்புன்ற மாதிரி போயிருக்கோம். பட் அதை பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே கான்ட்ராக்டர், அதே அதிகாரி, இது நல்லா இருக்கே, இதை விட இன்னும் ஐயா ஜாலி நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க. சிஸ்டம் ஆப்டிமைஸ் பண்ணி நீ என்ன 70% தானே ஆப்ரேட் பண்ண, இப்போ நான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி 90%ல் அவங்க எவ்வளோபா ட்ரான்ஸ்ஃபருக்கு, எவ்வளோபா வேலைக்கு, இன்னும் கூட இன்னும் ஒரு 10% இன்னும் அப்படி போயிட்டாங்க. மண்ணை அவங்க பீரியடில் 10 லோடு அடித்தா நீ 20 லோடு அடி, இப்படி போயிட்டாங்க. டாஸ்மாக் வந்து அவங்க வந்து பயந்து விழுத்தாங்க. நீ தைரியமாக 10 மணிக்கே வித்துரு கடையில், டெட்ரா பேக்கெட் போடலாமா? ஆமாம், டெட்ரா பேக்கெட் போடலாமா, இல்லை டோர் டெலிவரி கொடுக்கலாமா, அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன் ஹாலில், சினிமா தேட்டரில், அதுக்கப்புறமா கிரிக்கெட் விளையாடுற இடத்துல இப்படியெல்லாம் யோசிச்சாங்க. அப்புறம் இந்த தொழிலாளி என்ன 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்பன்றாங்க. நம்மளோட பங்காளி சைனா, ஹாங்காங்காரங்களாம் 12 மணி நேரம் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆடுற ஒரு ஜியோ போடு. இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் என்ன பிரச்சனை அவங்களுக்கு? சரி, இவங்களை எடுத்துகிட்டு வேற ஆளை போடு ஷிஃப்ட்டில், அவங்ககிட்ட ஒரு காசை வாங்க, இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து அரசுக்கு எதிராக போயிடுச்சு. அப்போது நீங்கள் போய் இதையே திருப்பி பேசிகிட்டு இருந்தேன் அதிமுகன்னு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஈஸி டார்கெட் வழக்கம் போல் நம்ம அந்த பீஸை தூக்கணும், அந்த பீஸை வச்சு செய்வோம்னு சொல்லிட்டு அந்த பீஸை இட்டுன்னு வராங்க. அந்த பீஸ் என்ன பண்ணால் கையை ஒதிரிட்டு, நான் வரல, என்னை பார்த்தா எப்படி இது சும்மா நீ கூப்பிடுவேன், நான் வந்து உங்கள்கிட்ட அடி வாங்கிட்டு போனோமா, இது வந்து சட்டமன்ற தேர்தல், அங்கே இருக்கா போல எங்கால் எடப்பாடி பழனிசாமி, அங்கே போய்க்க நான் வரவே இல்லை, ஊருக்கு பிரச்சாரத்துக்கே நான் வரலன்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் ரோட் ஷோலாம் பெருசாலாம் பண்ணலை. அதனால் பிஜேபி பண்ண ஒரு நல்ல காரியம் என்னென்னா அதிமுக வந்து ஃபுல்ஸாக பிடிச்சிக்கல. இந்த தேர்தல் பிரச்சாரம் அந்த மாதிரி விஷயம் வரும்போது ரொம்ப ஈடுபடுத்திக்கல. அவங்க தொகுதி, அவங்களுக்கு வேணுன்ற தொகுதி. இப்போ அமித்ஷாவே வந்தார், மயிலாப்பூரில் ஒண்டி பிரச்சாரம் பண்ணிட்டு அமைதியாக போயிட்டார். ராயபுரம் போயிருக்கலாம், இல்லை நீங்கள் ஜெயக்குமார் கையெழுத்துக்கும் ஐயா
ராசா தெய்வமே எல்லைக்கு எல்லை எதுவா இருந்தாலும் ஆர்பரோட நிறுத்திக்க, அங்கதான் வட இந்தியாவில் அதிகமா இருக்கு. இல்லப்பா ராயபுரத்துல கூட இருக்காங்களா? இல்ல ராயபுரத்துல இல்ல, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இல்ல இப்ப குளத்தூர் போயிருந்தா அங்க என்ன சொல்லுறோம், சந்தான கிருஷ்ணன் அவங்க வேட்பாளர், ஐயா நான் வெறும் கவுன்சிலர் தான், முதலமைச்சர் எதிர்த்து நிக்கிறேன், வீடு வீடா போய் ஆசீர்வாதம் வாங்கி கெஞ்சி கூத்தாடி ஓட்டு ஒன்று ஒன்றா சேர்க்கிறேன். எனக்கு நான் வந்து ஏதோ ஒரு 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 ஆசை இருக்கு, மேபி நான் வந்து ஒரு சுகவனமா வரலாம், அந்த அந்த கனவுல கூட மண்ணெல்லி போட்டுறாதீங்க, இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு அவரு பிரச்சாரம் பண்ணியிருப்பார். அதனால அமித்ஷா அவர்களும் சரி, பாரத பிரதமர் மோடி அவர்களும் சரி, தமிழ்நாட்டுக்கு வந்து களம் என்பது திமுக அதிமுக நரேட்டிவாகவே இருக்கட்டும், நாங்கள் அதில் வரல அப்படின்றதுல ரொம்ப தெளிவான முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது வந்து உண்மையிலே நல்ல விஷயம். இப்போ ஐயா இந்த நரேட்டிவ் பற்றி பேசுவோம். பட் முதலமைச்சரோட அந்த உழைப்பு அப்படின்றது வந்து சார் எல்லாருக்குமே 70 வயசு தாண்டி போயிட்டுருக்காரு. போன வருஷமே அவர் ஆரம்பிச்சிட்டார். சிதம்பரம் ஐ திங்க் அக்டோபரில் நினைக்கிறேன், சிதம்பரம்லாம் போயிட்டு அங்கே நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாரு. அதுக்கு முன்னாடியே ஒரு டெல்டாவில் வந்து ஒரு வாட்டி போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து கோயம்புத்தூரில் நிகழ்ச்சிகள், கொடிசாலெல்லாம் வந்து ஒரு சில நிகழ்ச்சிகள், அது நிகழ்ச்சி பெனிஃபிஷியரிஸ்க்கு திட்டம் கொடுக்கறது, நான் முதல்வன், அந்த மாதிரி திட்டங்கள் வந்து தலைநகரமாக போய் அப்புறம் அந்த லேப்டாப் திட்டங்கள் தொடங்கி வச்சது, அதுக்கெல்லாமே எல்லாம் ஊராக போயிட்டு கவர்மெண்ட் மிஷனரி இருக்கும்போது கவர்மெண்ட் ஃபங்க்ஷனே அவங்க கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரே கேம்பெயினாக மாற்றி அந்த வேலையை வந்து முன்னாடியிலேருந்து செஞ்சார். பட் என்ன பிரச்சனைன்னா, தேர்தல் வாக்குறுதி போன வாட்டி திமுக அது நல்லா இருந்தது, ஒரு பேசு பொருளாக இருந்தது. போன வாட்டி திமுகவோட கேம்பெயின் நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி திமுகவோட பிரச்சாரம் அந்த அளவுக்கு சோபிக்கல, ஸ்பிரிட் இல்லை அப்படிங்கிறீங்க. நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, அங்க வந்து அமைச்சர் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, கோவப்படுறாங்க, நீங்க அங்க என்ன சொல்லி தக்க வைப்பீங்க? எதிர்கட்சியா இருந்தா இல்லம்மா நான் வந்தா செய்யறேம்மா, கோவப்படாத, அவங்க ஆட்சிங்கிறதுனால எங்களை சொல்லலாம். நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, லாக்அப் செய்ய. இங்க இந்த 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 கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய பின்னடைவு காவல்துறை. அதை வந்து நீங்க மூடி மறைக்க முடியாது இல்லையா? 30 காவல் மரணம் நடக்குது, அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? திருடனா இருந்தாலும் கோர்ட்டு தண்டனை கொடுத்து தண்டனை நிறைவேற்றிட்டா பிரச்சனை இல்லை, சட்டத்தை நீங்க கையில் எடுத்து லாக்அப்ல ஆட்சி சாவடிக்கூடாது, அது மக்கள் வந்து பொங்கிடுவாங்க. ஒன்று. இன்னொன்று, வேங்க வயல் இப்படி ஒரு பஞ்சாயத்துன்னு தெரிஞ்ச உடனே மறுநாள் என்ன பண்ணிடணும், தொட்டியை ஓட சிவகாசியிலேருந்து சும்மா வெடிது பட்டாசு வாயின் வந்து வச்சு, இன்றைக்கி வந்து சாயந்தரம் வந்து 4 மணிக்கு அந்த தொட்டி வந்து தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு டம்முன்னு வச்சு விட்டு அதை லைவ் எடுத்து போட்டு முதலமைச்சர் நடவடிக்கை, 48 மணி நேரம் இல்லை 4 நாள் டைம், அடுத்த டேங்கர் வரணும், இல்லை 1 மாதம் ஆக போறியா, பெருசாக கட்டு, பிரம்மாண்டமாக கட்டிட்டு உள்ளெல்லாம் யாரும் அப்படி போக முடியாது, அது பூட்டு போடுவியோ இல்லை ஒரு சிஸ்டம் வச்சுருப்பியோ, ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம், நல்ல தண்ணி இது பண்ணி ஊர் மக்களை கூப்பிட்டு திறந்து வச்சுட்டு, வேறு இது உங்களுது, நான் வந்து முதலமைச்சர், நீங்கள்லாம் அண்ணன் தம்பியாக இருக்கும், குடிக்கிற தண்ணி இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு பண்ணியிருந்தா கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை, யார் கலந்தாங்க தெரியலன்றது மறந்து போயிருப்பாங்க. இதையும் பண்ணல அதையும் பண்ணல, வசதியாக விட்டீங்க. அண்ணன் திருமாவளவனும் எதையும் கேட்கல, பொலிட்டிக்கலையும் என் காது கேட்காது அப்படின்ற மாதிரி சும்மா நானும் அறிக்கை விடுறேன், நானும் கோவப்படுறன்ற மாதிரி பட்டார். ஒன்று. இன்னொன்று, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். இன்றைக்கி ஜெயிக்கிற தொகுதின்னு எப்பயுமே திருவிக நகரம் சொல்லுவாங்க. இன்றைக்கி திமுககாரங்கிட்ட நீங்கள் சராசரியாக ஃபோன் பண்ணி கேட்டாலுமே இல்லை டவுட்டு போயிடும் அப்படின்றாங்க. இந்த நிலைமைக்கு யார் காரணம்? எனக்குமே அரசியல் கொலைகள் இல்லை அரசியல் சந்தேகமாக இருக்கிற கொலைகள் இருக்கவே கூடாது. அது வந்து ஆட்சிக்கு ரொம்ப கெட்ட பேர் வரும். மதுரையில் கிருட்டிணன் கொலைன்றது அங்கே 10 வருஷத்துக்கு மதுரையில் வந்து திமுகவுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குச்சு. நீங்கள் நினைப்பீங்க ஒருத்தரை வந்து நான் போட்டு தள்ளிட்டேன், அந்த இடத்துல வந்து தூக்கிட்டேன், அப்புறப்படுத்திட்டேன்னு. பிரச்சனையே அதுக்கப்புறம் தான். இப்போ பேசப்பட்டது என்ன, ஒரு சில அரசியல்வாதிகளோட லிங்க் பண்ணி அந்த அம்மா ஓப்பனாகவே சொல்லுது, இப்போது என் புருஷனை வந்து கொன்னுட்டாங்க, நீதி கேட்டு நான் போனேன், நீதி கிடைக்கல, அதனால் சட்டமன்றத்து மூலமாக போய் நான் நீதி கேட்குறேன், நான் இதுக்கு போராடுவேன்னு. போகிற இடத்துல ஜனங்க பாவம் பார்த்துட்டாங்க, கண் கலங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் 10,000 5,000 கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி வேலை ஆகாது. பாவம் அந்த பொம்பளை, இந்த குழந்தை, அது என்ன சின்ன பொண்ணு, அந்த அம்மா கையில் குழந்தை வச்சிருக்கு, குழந்தைய பாருங்க, இப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன். நீ என்னம்மா ஜெயிப்ப போன்றாங்க. இதெல்லாம் வந்து அரசுக்கு வந்து கெட்ட பெயர். இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போது முதலமைச்சர் பண்ண அந்த பிரச்சாரம் வந்து இந்த காவல்துறை, ஒரு சில அரசியல்வாதிகளோட பேச்சு, தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்டாங்க? அவங்க சம்பளம் கேட்டாங்க. இன்னைக்கு 3000 கொடுக்குறீங்க, அண்டாங்க கொடுக்குறீங்க, குண்டாங்க கொடுக்குறீங்க, 5000 ரூபா பணம் போடுறீங்க, இப்போ பணம் எங்கேருந்து வருது?
தோற்று போயிடுவோன்னா பணம் வருது, ஆட்சியிலே இருப்பீங்கன்னா வரமாட்டேன். அப்போ அதிகாரி சொல் பேச்சு கேட்குறீங்க. இப்போ எதனா அதிகாரிக்கிட்ட போயிட்டு காசு இருக்கா இல்லையா, ஃபினான்ஸில் என்ன சொல்கிறாங்கோ, சிஎஸ் என்ன சொல்கிறாங்களாமா கேட்குறீங்க. தனியாக இதே முன்னாடியே பண்ணியிருந்தேன். அதனால் அந்த பிரச்சாரம் என்பது திமுகவுக்கு இந்த வாட்டி எடுபடல. அப்புறம் அடுத்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் போன தேர்தலில் வந்து அவர் சூப்பர் ஸ்டார். அந்த திமுக பெற்ற வெற்றிக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். இந்த வாட்டி அவரோட பிரச்சாரம் என்பது இப்போ விஜய் எப்படி வெறும் திமுக எதிர்ப்பு, அது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து வெறும் எடப்பாடி பழனிசாமி டார்கெட் பண்ணது. வெறும் பிஜேபியை விட வெறும் ஏடிஎம்கேவை தான் இவர் வந்து அந்த ஃபோட்டோவை காட்டி அதையே தான். அது புதுசாக எதுவும் இல்லை இல்லையா, போன வாட்டி காட்டினது, அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் காட்டினது, அப்புறம் இது 3வது வாட்டி. அப்போ அந்த ஃபோட்டோவோட வேலிடிட்டி ஒரு ஸ்கீம் நீங்கள் போடுறீங்க. ஒரு ஸ்கீம் நீங்கள் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த ஸ்கீமை போய் ஒரு கஸ்டமர் கிட்ட சொல்லி விற்கிறது வேற, 2வது வாட்டியும் அதே ஸ்கீமை சொல்லி அதை திருப்பி ரெனியூ பண்ணுறது வேற, 3வது வாட்டியும் அதே ஸ்கீம். ஏப்பா மார்க்கெட்டிங் பர்சன், ஐ நோ யூ, நீ இதே தான் சொன்ன, டேட்டா கார்டு மெமரி பயங்கரமாக டவுன்லோட் ஆகும், இவ்வளோ ஜிபிலாம் இருக்கும் சொல்கிறேன், ஆனால் அது அப்படி ஆகிறது. நீ வரும்போது வர, நான் இதில் பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணால் எண் 1 அமுக்கவும் 2 அமுக்கவும் ஹிந்தியில் பேசுறதுக்கு 3 அமுக்கவும்லாம் சொல்லுது, அதனால் நன்றி அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஆனால் திருப்பியும் அதே பிரச்சாரம் என்பது அது பெருசாக எடுபடலை. பாப்போம் சார். மக்கள் பல விஷயங்கள் இந்த முறை அரசியல்வாதிகள் வேட்பாளர்களை தாண்டி செஃபாலஜிஸ்ட்லையும் மண்டக்காய வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க கேள்வி முதல்ல நீங்கள் யாருங்கிற கேள்வியாக இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுங்கிற மாதிரி அவங்க ஒரு முன்முடிவோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த தேர்தல் என்பது உள்ளபடியே மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும்னு நம்ம நம்பலாம். மக்கள் எல்லோரும் போய் அவங்க தனித்தனியாக முடிவெடுத்து வாக்களிக்கட்டும். எப்படி வருது அப்படிங்கிற மேண்டேட் வரும்போது நம்ம அது குறித்து விரிவாக பேசலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி. நன்றி, வணக்கம்.